ஆசை கொள்வது என்பது வேறு. ஆனால் பேராசை கொள்வது என்ன நிலைமையில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னா, அதிலும் அல்லாஹ் குறிப்பாக எதை சொல்கிறான் என்று சொன்னால், பணம் சேர்க்கணும், பொருளாதாரத்தை சேர்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். இந்த எண்ணத்தின் காரணமாக என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிந்தனையை விட்டு நீங்க திசை திரும்பி போயிடுறீங்க. அதுக்கு என்ன நோக்கம், என்ன காரணமா இருக்கும்னா, பணம் அதிகமா நம்ம சம்பாதிக்கணும், நம்மள்கிட்ட பொருளாதாரம் நிறைய இருக்கணும் என்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு என்னை விட்டு உங்களுடைய முகங்கள் என்ன செஞ்சிருக்கு, திரும்பி விட்டது என்பதாக அல்லாஹ் பேசுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தங்கம் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்க மனிதனுக்கு கொண்டு போய் கொடுத்தானோ அவன் ஒண்ணு என்ன செய்வானா, ஒண்ணு இருக்குது ஆனா இன்னும் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் என்பதாக சொல்லுவான். இரண்டாவது தங்கம் நிறைந்த பள்ளத்தாக்கு கிடைத்தாலும் இந்த ரெண்டு இருக்குது, மூணாவது ஏதாவது ஒண்ணு இருந்தா